Welcome, guys. Welcome to England vs. India Anderson Tendulkar Trophy Day 2 review at Lords. And சூப்பரா பேட்டிங் ஆனாங்க. பேட்டிங் ஆடி 387 லார்ட்ஸ் மாதிரி ஒரு பிச்சில் பெரிய ஸ்கோர் தான். பேட்டிங் ஃபேவர் பண்ணலனாலும் போலிங் தான் நல்லா ஃபேவர் இருந்துச்சு. பட் பேட்ஸ்மேன் சூப்பராக ஆடினாங்க. எப்போவுமே அவங்க டீமுக்கு சூப்பராக பண்ணுற ஜூரூட் எப்பவும் போல் ஒரு 100 போட்டு அசத்திருக்காரு. அந்த ஜேமி ஸ்மித்தோ எல்லா மேட்ச் அடியாரு. இந்த மேட்ச் ஒரு 50. அண்ட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா பிரேடன் கார்சன் ஒருத்தர் இருக்காரு. அவரால் எப்படி பேட்டிங் ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்குன்னு பக்காவாக காமிச்சாரு. ஒரு ஐபிஎல் டீம் எஸ்ஆர்ச்சி எடுத்திருந்தாங்க. ஃபுல்லாக பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் சூப்பராக ஆடினாரு. அவர் 50. அப்புறம் ஒரு போலர் பார்க்க முடியாது. இப்போ தான் ஒரு பிரேக்லேருந்து வராரு. ஒரு 5 ஆர் அவர் என்ன அழகாக போட்டாரு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து ஆக்காதீப் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. பட் அவரை ரொம்ப கீழ் அமிச்சு நம்ம பேசணும்னா அடுத்த இன்னிங்ஸ் ஒரு கம்பேக் கொடுப்பாரு. நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியன் பேட்டிங்க்கு வந்தோம்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பால் போட்டாங்க. ஆர்ச்சர் வந்த இடத்துலயே ஒரு பர்ஃபெக்ட் தேர்ட் பால்லே ஒரு விக்கெட் எடுத்தாரு. சூப்பர் பாலு. அருண் நாயர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுவார்னு எதிர்பார்த்த ஆடையில ஒரு 40 ரன் அடிச்சாரு. 40 ரன்ன்றது ரொம்ப முக்கியமான ரன்ஸ் தான் அந்த டைமிங்கில். சாரி நம்மளால் பிரேம் பண்ண முடியாது. அண்ட் நம்மளுடைய சுப்மன் கில் எப்பவும் போல கேப்டன்சின்னு ஆடுவார்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டார்ட் கூட்டு அவுட் ஆயிட்டாரு. மேட்ச் லைவாக பார்த்தது எனக்கு என்னதுங்கன்னா ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியோட ஆடுறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கு அந்த விரல் வலிச்சுக்கிட்டே இருக்கு. தொட்டாலே அந்த ஸ்டாஃப்ஸும் தொட்டாலே வலிக்குதுன்ற மாதிரி தெரியுது. நாளைக்கு ஃபுல்லாக ஒரு 2 செஷன் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஒரு நல்ல லீடுக்கு வரலான்னு நினைக்கிறேன். அந்த லீடை வச்சு இங்கிலாந்து பேட்டிங் ஆட வச்சு நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. 2 செஷன் ஆடணும்னா இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓரளவுக்கு நல்ல ரீச் கிடைக்கிது. வியூஸ்லாம் நல்லா போகுது ஓரளவுக்கு பிகினிங்கில். ஐபிஎல் ட்ரேட் ரூமர்ஸும் வந்துட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வருவாரா இல்லை கேடிஆர் போவாரா, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.